த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்றத என்னுடைய எதிரிகள் தான் முடிவு செய்கிறாங்க. இந்த வாசகம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, மேற்கு வங்க மாநில முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு பொருந்தும். தமிழ்நாடு சட்டப்பேரவை களம் இப்போவே சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கிறத நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை களமும் அனல் பறக்கக்கூடியதை இப்போவே உணர முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய அசைக்க முடியாத தலைவராக இருந்தவர் மம்தா பானர்ஜி. அதுக்கப்புறமா அந்த கட்சியிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படின்ற தனி கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமா அவர் பெரிய அளவில் அந்த மாநிலத்தில் கோலோச்ச தொடங்கினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே மேற்கு வங்க மாநிலத்தை தங்களது சக்தியின் மூலமாக கட்டி ஆண்டாங்க கம்யூனிஸ்டுகள். அவங்க கிட்ட இருந்து ஆட்சியை தட்டி பறிச்சாங்க மம்தா பானர்ஜி. ஆனால் இதுக்காக அவங்க பயன்படுத்தின வழிமுறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களாகவே மாறிடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியினராகவே மாறிடுவாங்க. தொழிலாளர்களை கூட்டி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயத்தையும் சேர்த்து அவங்க செஞ்ச மேஜிக் தான் 3 முறை ஹேட்ரிக் வெற்றியை மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்க மாநில மக்கள் வாரி கொடுத்திருக்கிறாங்க. இந்த தடவை 4வது முறையாகவும் தொடர்ச்சியாக ஜெயிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை களம் சூழல் எல்லாமே மாறி இருக்கு. எதிரிகளும் மாறி இருக்கிறாங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் பிரதான எதிரிகளாக மம்தா பானர்ஜிக்கு இருந்துட்டு வந்த சூழல்ல கடந்த சில ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியினர் எந்த வழியில் பயணிக்கிறாங்களோ அதே வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மம்தா பானர்ஜி. அதுதான் தீவிர இந்துத்துவா பாதை. மேற்கு வங்க மாநிலத்துடைய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட 2.5 கோடி. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 27% 30% பேர் வரைக்கும் இருப்பாங்க. இது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் தான். இப்போ இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் சிந்தாம செதறாம மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு கிடைச்சதுனால தான் இந்த தொடர் வெற்றியை அவங்களால பெற முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களுடைய வாக்கு அப்படின்றதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு புள்ளி விவரம் படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய 5ல் 1 ஹிந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தான் தங்களது வாக்கை செலுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்துக்கள் மக்கள் தொகையில் 17% பேர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் எங்களை ஆட்சி செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள், இந்துக்கள் வாக்குகள், இது இரண்டும் சேரும் பொழுதுதான் மம்தா பானர்ஜியால மேற்கு வங்க மாநிலத்தில் அந்த மேஜிக்கை செய்ய முடியுது. ஆனால் இந்துக்கள் வாக்கு அப்படின்றது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜிக்கு கிடைச்சிட்டு இருந்ததை ஒப்பிடும் பொழுது சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்கு மிக அடிப்படையான காரணம் மேற்கு வங்க மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய மிக அடிப்படையான இந்துத்துவ அரசியல். மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தை தான் அவங்க எல்லையா பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழையக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மேற்கு வங்கம் தான். இப்படி வரக்கூடிய சட்டவிரோத இஸ்லாமியர்களை தங்களது வாக்கு வங்கியா மாற்றி அதன் மூலியமா தங்களது வெற்றியை சாதிக்கிறாங்க. இப்படி வரக்கூடியவங்களுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அத்தனையும் கிடைக்கிறதுக்கு மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு அத்தனை வழிமுறைகளையும் செய்து தராங்க. இதன் மூலியமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வேலைவாய்ப்பு தொடங்கி அத்தனை விஷயமும் பறிக்கப்படுது. இதுதான் கடந்த சில ஆண்டுகளா பாஜக மேற்கு வங்க மாநிலத்தில் செஞ்சுட்டு வரக்கூடிய தீவிரமான அரசியலா இருக்கு. இதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக சமீப நாட்களா தனது அரசியல் ஸ்டண்ட்டை கொஞ்சம் மாற்றி இருக்கிறாரு மம்தா பானர்ஜி. அதுதான் தொடர்ச்சியாக கோயில்களுக்கு போகிறது, அது சம்மந்தமான விஷயங்களை சமூக வலைதளங்களில் பரப்புறது, இந்துக்கள் பண்டிகைகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத கோவில் மாதிரியே அச்சசலாக இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவிலை மேற்கு வங்க மாநிலத்தில் புர்பா மெதினிப்பூர் அப்படின்ற இடத்துல கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய பிரசாதம் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய 23 மாவட்டங்கள்லையும் கிடைக்கும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டதோடு அதற்கான வேலைகளையும் ரொம்ப ரொம்ப மும்முரமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜியுடைய வலதுகரமாக பார்க்கப்பட்ட சுவேந்து அதிகாரியை தங்கள் பக்கம் இழுத்து அதன் மூலிமா மம்தா பானர்ஜியை தோற்கடிச்சிடலாம் அப்படின்றது தான் பாஜகவுடைய திட்டமாக இருந்தது.
ஆனால் அது எல்லாம் சரியாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் கரெக்டாக எலெக்ஷனுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு அடிபட்டு கால் முறிவு ஏற்பட்டு அதை கட்டு போட்டு அதை மையமாக வச்சு அவர் வெளியிட்ட ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது தான் போன தடவை அவருக்கான வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈட்டி தந்தது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி விரிச்சிருக்கக்கூடிய வலையிலிருந்து தப்பிச்சு 4வது முறையாகவும் அந்த மேற்கு வங்க மாநில முதல்வர் அரியணையை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளவு தூரம் சுலபமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளை உடைக்கிறதுக்கான மம்தா பானர்ஜியுடைய வியூகம் அப்படின்றது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகக்கூடிய மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல் குறித்த நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களாக பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.